Hi, hello. Welcome to Jeff Sari. இன்னைக்கு வீடியோல நம்ம ஜர்தோசி ட்விஸ்ட் யூஸ் பண்ணி மிரர் ஒர்க்கும் சம்கி ஒர்க்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிற மிரரும் சம்கி ஒர்க்கும் இதுதான். சமிக்கி வந்து நான் ஃப்ளாட் சமிக்கி எடுத்திருக்கேன். மிரர் வந்து நான் ஒரிஜினல் மிரர் எடுக்கல, பிளாஸ்டிக் மிரர் எடுத்திருக்கேன். மிரரோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிரரை நல்லா ஒட்டிடணும். ஒட்டுறதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். மிரர் நல்லா ஒட்டி காஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம ஸ்டிச் போட முடியும். ஸோ இந்த மிரரை நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டி வச்சிடலாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரியே ட்விஸ்ட்டுக்கு வந்து 1/4 இன்ச் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக ட்விஸ்ட் போடுற மாதிரி தான். ஆனால் ஒரு ஜர்தோசி வைக்கும் போதும் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சம்கி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக செயின் ஸ்டிச் போடாமல் அந்த இடத்துல ஒரு சமிக்கியை வச்சு நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ இந்த இடத்துல நான் சமிக்கி வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரிவர்ஸில் போகிறோம். ரிவர்ஸில் போயிட்டு அதோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த ஜர்தோசி வைக்கிற இடத்துலையும் வந்து நம்ம சமிக்கி ஆட் பண்ணோம். இந்த டைம் ரிவர்ஸில் போகும்போது ஏற்கனவே வச்ச சமிக்கியோட சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சம்கி ஆட் பண்ணுறேன். இப்போ இதோட ரிவர்ஸில் போகும்போது இதுக்கு முன்னாடி இருக்க சம்கியோட சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக ஈஸி ஆகிடும். ஆனால் ட்விஸ்ட்டு தான் இருக்கிறதுலே வந்து ஜர்தோசியில் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு, அதுவும் ரொம்ப சீக்கிரமாக போடுற ஸ்டிச்சு. ஆனால் ஸ்டிச் நம்ம போடுறது மட்டும் நம்ம எந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே லைனில் தான் போடணும். ஃபர்ஸ்டில் போட்டாலும் சரி, ரிவர்ஸில் போகும்போது போட்டாலும் சரி, அதே லைனை ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி போட்டு முடிச்சிடலாம் இது. ஸோ இது வந்து ஜர்தோசி வித் சீக்வன்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி வித் மிரர் ஒர்க்கு. மிரர் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே ரவுண்ட் எதுவுமே ட்ரா பண்ணல. நம்ம அந்த மிரரை ஒட்டியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அங்கே எதுவும் நம்ம ட்ரா பண்ணல. மிரரை ஒட்டி நம்ம நார்மலாக ஸ்டிச் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ட்விஸ்ட் போட போகிறோம். ஸோ சர்க்கிள் அங்கே போடுறதுக்கு பதில் அந்த இடத்துல ஒரு மிரர் வச்சுருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நல்லா மிரர் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போட முடியும். இல்லைன்னா நம்ம வந்து அந்த மிரரை ஒட்டி ஸ்டிச் போடும் போது மிரர் தள்ளி போயிடும். அதனால் மிரரை நல்லா ஃபுல்லாக க்ளூ போட்டு காய வச்சுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஜர்தோசி ட்விஸ்ட் எப்படி போடுறது, ஜர்தோசி ட்விஸ்டில் வந்து திலகம் ஷேப் எப்படி போடுறது, டபுள் கலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற வீடியோஸ்லாம் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு ட்விஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நாட் போட்டுடலாம். ஸோ மிரர் ஒர்க் யூஸ் பண்ணி ட்விஸ்ட் எப்படி போடணும், சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ட்விஸ்ட் எப்படி போடணுன்றது இந்த வீடியோவில் பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.